ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் தெரியுங்களா? புடலங்காய் பொரியல் வந்து நிலக்கடலை வேக வச்சு போட்டு செய்கிற பொரியல். சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் வந்து நிலக்கடலை வந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா பயிர் வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சேன். இந்த வேகிறது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. குக்கரில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்து போயிடும். நீங்கள் வேக வைக்கும் போது என்னென்னு பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. இந்த பயிரில் நல்லா காரமும் ஏறும், உப்பும் ஏறும். சரிங்களா? இது வந்து வெந்துருச்சு, வடிக்கிற ஸ்டேஜ். அதுக்குள்ளே தாளித்து விட்டுறலாம்ப்பா. இது வெந்துருச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், வடிகட்டிடலாம். வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. பேச்சு கொஞ்சம் வளரும், அப்படியே பார்த்துக்கோங்க. நாங்களாம் கிராமத்து பொண்ணுங்க. யூடியூப்லாம் அந்தளவுக்கு ரீச் ஆனதில்லை. இப்போ தான் ஒரு 1.5 வருஷமாக தான் ஆகுது. அந்தளவுக்கு பேச்சு திறமெல்லாம் இல்லைங்க. எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் தடுமாறல் வரதான் செய்யும். ஏன்னா நம்ம வந்து சிட்டிக்குள்ளே வளரல, கிராமத்தில் வளர்ந்தவங்க. பேச்செலாம் அப்படி தான் இருக்குங்க. ஓகேப்பா, நான் வந்து புடலங்காய்க்கு வதக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு வேணால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். நான் எப்பயுமே எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்குவேன். ஏன்னா காய் ஃபுல்லாமே ஒரு 1/2 வேக்காடு காட்ட எண்ணெயிலே வேக வச்சு தான் நான் எப்பயுமே பொரியல் செய்வேன். எனக்கு அந்த டேஸ்ட் தான் பிடிக்கும். நீங்கள் வந்து எண்ணெய் கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா? எண்ணெய் பார்த்திங்கன்னா சூடேறிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம்ப்பா. கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை எப்பயுமே சேர்த்து தான் போடுவேன். நம்ம வீட்டிலேருந்து ஒடிச்சிட்டு வந்தது தான். கருவேப்பிலை எப்பயுமே சேர்த்து நிறையாவே போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லது முடிக்கு. சரிங்களா? கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டுக்கலாம்ப்பா. அடுத்தது கருப்பு உடச்ச உளுந்து. இந்த கருப்பு உடச்ச உளுந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பொரியலுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோக்கு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உடம்புக்கு சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. பொரியலில் வந்து செய்யும்போது அந்த பருப்பு ஒவ்வொன்றும் வாயில் கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ ஒரு சத்தான பருப்பு. தோல் இல்லாத பருப்பு போடாதீங்க, தோலோடு இருக்கிற பருப்பு போடுங்க, நல்ல மணமாகவும் இருக்கும். அடுத்தது பச்சை மிளகாப்பா. அடுத்ததாக இதோட பார்த்திங்கன்னா பூண்டு போட்டுக்கலாம்ப்பா. இதோட வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கினே கொஞ்சம் வரமிளகாப்பா. இது ஏன் வரமிளகாவும் பச்சை மிளகாவும் போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த வரமிளகாயும் இந்த பச்சை மிளகாயும் நல்ல காயோடு சேர்ந்து வணங்கும் போது அது ஒரு விதமான தனி டேஸ்ட்டு. நான் அந்த டேஸ்ட்டுக்காக தான் போடுறேன். உங்களுக்கு வந்து பச்சை மிளகாயும் வரமிளகாயும் வேணாம் அப்படின்னா நான் ஒரு பக்குவத்தில் சொல்கிறேன். அந்த டைமில் நீங்கள் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டு. நீ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செஞ்சு சாப்பிட்டு தான் பாருங்களேன். அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது, பச்சை மிளகாயும் வரமிளகாயோட டேஸ்ட்டும் சேர்ந்தது எப்படி இருக்குதுன்னு ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய் கொட்டிக்கலாம்ப்பா. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் செல்லு வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் தான் சமைக்கிறேன். என்னோடய சமையல் வீடியோ ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நானே தான் எடுத்துக்கிறேன். வேறு யாரும் செல்லு கேமரா பிடிக்கிறதுக்கெலாம் யாருமே கிடையாது. ஒரு கையில் செல்லு வச்சுக்கிட்டு ஒரு கையால் தான்ப்பா சமைக்கிறேன். கொஞ்சம் அப்படி இப்படிமா தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காயை கொட்டிட்டு செல்லில் வந்து வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளறிட்டு தான் உங்களுக்கு ஆன் பண்ணினேன். எதுவும் தவறாக நினச்சிக்காது. சரிங்களா? காய் கொட்டி 4 கிளறுன உடனே தேவையான உப்பு போட்டுக்கோங்கப்பா. ஒரு 1/2 உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு வேணுன்னா போட்டுக்கலாம். இந்த பொரியல் வீடியோ பார்த்திங்கன்னா மத்தியானம் எடுக்க வேண்டிய வீடியோ. பார்த்திங்கன்னா இன்றைக்கி கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறதால கோவிலில், முருகர் கோவிலில் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தது. இப்போ 7 மணிக்கு மேலே பாட்டு ஆஃப் ஆனதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். நான் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறேன். இந்தமாரி சமையல் வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்படுறேன். எங்கேயுமே பாட்டு சவுண்டு கேட்கக்கூடாது, பட்டாசு சவுண்டு. இப்போ பாருங்கள், ஒரு இடத்துல பட்டாசு வச்சிட்டு இருக்குது. இப்போ நான் பாஸ் பண்ணி தான் எடுத்தாகணும். இதுமாதிரிலாம் பட்டாசு சவுண்டு இல்லாமல் குழந்தைங்க சவுண்டு இல்லாமல்
பாட்டு சவுண்டு இல்லாமல் ஒரு கையில் செல்லு பிடிச்சிட்டு ஒரு கையால் சமைச்சிக்கிட்டு வீடியோ எடுக்கிறேன். ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாதாரணமாக எடை போட்டுறாங்க. அதிகமாக பேசாதீங்க, இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு சாதாரணமாக பேசிடுறீங்க. நல்லவங்களுக்கு இல்லை, குறை சொல்லாதவங்களுக்கு கிடையாது, குறையாவே பார்க்காதீங்க எந்த வீடியோவும், சரிங்களா? இது வந்து நான் யாருக்காக சொல்கிறேன்னா குறை சொல்கிறவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம பார்க்குற கண்ணோட்டம் வந்து குறை இல்லாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையா, பிடிக்கலனா தள்ளி விட்டு போயிடுங்க. நான் ரொம்ப விரும்பப்படல பாருங்கள் அப்படின்லாம் சொல்ல கிடையாது. பிடிச்சவங்க தான் ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் பார்க்க முடியும், செய்ய முடியும். அது பிடிக்காதவங்க குறை சொல்லாதீங்க, சேனல் விட்டு போயிடுங்க. நீங்கள் பார்க்கவே வேண்டாம், சரிங்களா? குறை சொல்லிக்கிட்டு பார்க்குறது அது வேஸ்ட்டு, சரிங்களா? என்னோடய சேனலில் பொறுத்தளவு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நான் போட்டுட்ருக்குறேன். ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கு, அது அப்லோட் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் ஓவராக பேசாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சில பேர். அதாவது பார்த்திங்கன்னா வாத்தியாருங்களாம் இப்போ ஸ்கூலில் வாத்தியாருங்களை பாருங்களேன், ஓவராக பேசலாம் படிப்பாங்களா பசங்க பாருங்கள். அதை வந்து பாடம் நடத்துகிறது தான் நம்ம சொல்கிறோம், அதுவும் பேச்சு தாங்க. ஒரு பாடத்தை வந்து ஒரு கேள்விக்கு பதில் வந்து அவங்க 2-3 தடவை சொன்னால் மட்டும்தான் அந்த பசங்க மண்டையில் ஏறும். அதிலே ஒரு பிள்ளைங்க மரமண்டையாகவும் இருப்பாங்க, சரியா? நான் அந்தளவுக்கு பேசுகிறேன்லாம் எதுவும் நினைக்காதீங்க. கொஞ்சம் வந்து இந்த குறை சொல்கிறவங்களுக்காக தான் நான் பேசுகிறேங்க. ஒரு வாத்தியார் ஒரே டைமு பதிலை சொல்லிட்டா பசங்களுக்கு மண்டையில் ஏறுமா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. அதேமாரி தாங்க சமையலும். இதை இப்படி போடணுப்பா, அதை இப்படி வதக்கணும்ப்பா, இது கொஞ்சம் நேரம் இப்படி வதக்குங்க, உப்பு இவ்வளோ வந்து அளவு போடுங்க, அப்புறம் வேணுன்னா போட்டுக்கலாம். இப்படிலாம் பேசி போட்டால் தான் சமையல் செய்கிறவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை பார்க்குறவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓ இவ்வளோ நேரம் வதக்கணுமா, ஓ இவ்வளோ உப்பு போடணுமா, அடுத்தது வேணுன்னா இப்படி போட்டுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வரும். இது தப்பாக நினைக்காதீங்க, நான் காய் வதக்கிற வரலையே அது பேசலாமே, இது வந்து சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான், சரிங்களா? அதுதான் வந்து வீடியோ வந்து ஒரு குறையாக பார்க்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. பாருங்கள், குறை சொல்லாதீங்க. அதெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. நான் வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறன்றது எனக்கு தான் தெரியும். சரிப்பா, காய் வதக்கிறத பார்த்துக்கலாம், சரிங்களா? இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா. மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ரொம்ப கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா மஞ்சள் வாடை வரும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஓரளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் எவ்வளோ காய் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் வரமிளகாய் பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா? காய் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அரை வேக்காடு நல்லா வெந்திருக்குது, அரை வேக்காடு எண்ணெயிலே வெந்திருக்குது. இந்த காய் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். உப்பு காரம் எல்லாம் போதும் அப்படின்னா அப்படியே நல்லா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி வதக்கிக்கலாம், சரிங்களா? இல்லை காரம் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக காரம் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து மிளகாய் எனக்கு பச்சை மிளகாயும் வேணாம், வர மிளகாயும் வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரெண்டுமே அவாய்ட் பண்ணிவிட்டு காய் வந்து பாதி வேக்காடு வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து காரம் பத்தலை, நான் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன்ப்பா. நீ வந்து மிளகாலாம் 2 மிளகாயுமே மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாத்தூள் போட்டு எண்ணெயோடு நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே வந்து எண்ணெய் காய் வருது இல்லையா, அந்த எண்ணெய் காயோடு சேர்த்து மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. ஏன்னா காய் வந்து அரை வேக்காடு வெந்துருச்சு, தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, சரிங்களா? சரிப்பா, இது வந்து அடி பிடிக்காமல் அப்பப்போக்கி சும்மா ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க இது மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருங்க, வேகட்டும். அப்படியே செத்திக்கு ஒருக்க பார்த்திங்கன்னா அடியில் இருக்கிற காய் மேலே போகிற மாதிரி, மேலே இருக்கிற காய் அடியில் வர மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருங்க. தண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இழுத்துருச்சு, தண்ணி இல்லாமல் இருக்குதுங்களா? இந்த செத்தனே இருக்கட்டும். காய் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு பார்த்தப்ப எனக்கு வந்து காரம் உப்பு எல்லாமே போதும். காயும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நிலக்கடலை பயிர் தண்ணி வடிச்சிட்டு வந்துருக்குறேன். இங்கே பாருங்கள், இது கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன், நிலக்கடலை பயிர் வேக வைக்கும்போது கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டுக்கோங்க, அந்த பயிரில் நல்லா ஏறும். நீங்கள் இதை போடாத வேக வச்சிங்கன்னா அந்த நிலக்கடலை பயிர் மட்டும் சப்பையாக தெரியும் சாப்பிடும்போது. ஏன்னா லாஸ்ட்டாக தானே கொட்டி கிளறோம், அதனால் பயிர் மட்டும் சப்பையாக தெரியும். அதனால் வேக வைக்கும்போது கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டுக்கோங்க. நிலக்கடலை பயிர் கொட்டியுமோ ஒரு 2 நிமிஷம் அல்லது ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்கப்பா.
அவ்வளோதான்ப்பா. சூப்பரான ஒரு புடலங்காய் நிலக்கடலை பயிறு போட்டு சேர்த்து செய்த பொரியல். சூப்பர் டேஸ்ட் இருக்கும். நீங்கள் வந்து சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், கஞ்சி சாதம், இது மாதிரி செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். சரிங்களா? சூப்பராக இருக்குப்பா. இந்த நிலக்கடலை பயிர் போடுறதால பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்து. சரிங்களா? நல்ல ஹெல்த்தியானது நிலக்கடலை பயிர். மிஸ் பண்ணாதீங்க. சுகர்காரங்க வந்து அதிகமாக சாப்பிடாதீங்க. நிலக்கடலை பயிர் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுங்க. சரிங்களா? ஏன்னா அவங்க வந்து மண்ணுக்கு கீழே விளையிற பொருள் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நிலக்கடலை பயிர் வந்து அதிகமாக சேர்த்துக்காதீங்க. கொஞ்சம் சும்மா டேஸ்ட்டு கொஞ்சம் சாப்பிடுங்க. மீதி புடலங்காய் சாப்பிட்டுக்கோங்க. சரிங்கப்பா. எல்லாம் பார்த்து பத்திரமா சேஃப்டியாக இருங்க. என்னடா இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு 2-3 கமெண்ட்டு பேக் கமெண்ட் வந்தது. அவங்களுக்காக தான் நான் பேசுகிறேன். உங்களுக்கு நல்லவங்களுக்கு எந்த ஒரு குறையும் நான் சொல்லவே கிடையாது. உண்மையாகவே நான் வந்து என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி யார்கிட்டையுமே கேட்குறது கிடையாது. ஆனாலும் என்னோடய சேனலை வந்து நீங்களாக சப்போர்ட் பண்ணி என்னை ரொம்ப வளர வைக்கிறீங்க நீங்கள். எனக்கு அது ரொம்பவே பெருமையாக இருக்குதுப்பா. நம்ம எதுவுமே கேட்காமலே அவங்களாம் அதை நல்லவங்க மட்டும்தான் அதுமாரி வருவாங்க. சில பேர் வந்து குறை சொல்கிறவங்களும் வருவாங்களோ என்னமோ தான் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறதே கிடையாது. உண்மையான ரீசனு அதுதான். சரிப்பா. பார்த்து பத்திரமா இருங்க. நல்லா சேஃப்டியாக இருங்க. நல்லா சூப்பரான ரெசிபிலாம் செஞ்சு சாப்பிடுங்க. என்னோடய ஐடி தொட்டிங்கன்னா ஃபுல் வீடியோ வரும். அதில் நிறைய சமையல் வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கேன். கிராமத்து ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். வீடியோ பாருங்கள், செஞ்சு சாப்பிடுங்க. ஓகேப்பா. பாய்.